என்னதான் புள்ளம்மா நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வர அந்த காவேரியை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி சலிப்பாயிடுது. ஆரம்பத்தில் அவ்வளோ ரசித்து பார்த்த ஒரு கதாபாத்திரம், தைரியமான ஒரு கதாபாத்திரம். இதையே நம்ம பல தடவை சொல்லி புலம்பிட்டோம். ராகினியை வச்சு மட்டும் 30 தடவை ப்ரோமோ போடுறாங்க. ராகினி மிரட்டுறது என்ன, அதுக்கு பார்த்து இவங்க பயப்படுறது என்ன, ராகினி சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழறது என்ன, அப்படியே எமோஷனலாக அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க காவேரி. அப்படின்னா உடஞ்சி போகும்போது மூளையை கழட்டி எங்கே வச்சாங்கிறது நமக்கு தெரியலங்கிற மாதிரி இருக்குது. முந்தா நாள் தான் புலம்பி அழுது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜய் பேசும்பொழுதே நான் அவனை அவ்வளோ மிஸ் பண்ணேன், நான் நீ என் கூட இருந்திருக்கணுங்கிற மாதிரிலாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அவங்க விவாகரத்து பண்ணலான்னு பேசுகிறாங்க, கான்ட்ராக்ட்னு பேசுகிறாங்கன்னா ஐயோ கான்ட்ராக்ட்னு அவங்க பதட்டமாக உடனே கான்ட்ராக்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறது அவங்க ட்ரை பண்ணேன். காலம் போன கடைசியில் இப்போ கான்ட்ராக்டை பற்றி தெரிஞ்சு அதை போய் பாட்டிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு ஏதோ தேவையில்லாத ட்ராக்ல அந்த கதை போகுதுன்னு மட்டும் தெரியுது. பார்க்கறதுக்கு எரிச்சலாக இருக்க அந்த ட்ராக்குக்கு இடையில பலார் அப்படின்னு ஒன்று ராகினியா விஜயோ இல்லை காவேரியோ ஒரு அரைஞ்சு வாய மூடு, எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன பண்ணணும், சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்கிறதோ இல்லை ஃபோனில் இருந்த அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணது, அந்த கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலீட் பண்ணது இவங்க தான், ஃபோன் அட்டன் பண்ணது ராகினி தான் அப்படிங்கிறது தெரிய வந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாச்சும் மூளையோட நடந்துக்கிற மாதிரி காவேரியை காட்டினா கதை கொஞ்சம் நல்லா சூடு பிடிச்சி போகும். அதை விட்டுட்டு இப்படி மக்காவே காமிக்கிறதும் எமோஷனலாக காமிக்கிறோம், காதலில் அப்படியே உடஞ்சி அப்படியே மிஸ்கம்யூனிகேஷன்லேயே கதை போயிட்டு இருக்குன்னு காமிக்கிறோம் அப்படின்ட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னா ஏற்கனவே பார்க்குற நிறைய பேர் பார்க்கறது இல்லைங்கிறாங்க. இந்த ப்ரோமோக்கிலே இப்படி ஒரு ப்ரோமோ தேவையான கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் கதை முழுக்க போகும். இதுக்கு நடுவில் குமரன் கங்கா கடையில் வேற குட்டி குட்டி கலாட்டாக்கள், யமுனா கூட பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. அதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.